அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நான் உங்கள் வேலவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் முத்துநாயக்கம்பட்டி பெருமாள் கோயில் மாட்டு சந்தைக்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு வளர்ப்பு கன்றுக்குட்டி வளர்த்து அதை சென பண்ணி சேல்ஸ் பண்ண ஆசை இருக்கா? கண்டிப்பா அங்க வரலாம். என் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எல்லாத்தையும் ஓரளவு ரேட்டு கேட்டேன். அதுல ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு HF ஜெர்சி தான் பாத்தீங்கன்னா அதுல அதிகமா இருக்கு. HF அடுத்து HF கிராஸ், சிவாஜி HF 1-2 கண்ணுக்குட்டி இருக்கு ப்ரோ. அப்படியே கண்ணுக்குட்டியை காட்டுங்க. கண்ணுக்குட்டியை காட்டுங்க ப்ரோ. கண்ணுக்குட்டியை காட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க கண்ணுக்குட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 7 மாசம் 8 மாசம் 1 வருஷம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ஆவரேஜா ஒரு 20 ரூபாய்க்குள்ள 20,000க்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு கன்றுக்குட்டியுமே வாங்கிக்கலாம். கன்றுக்குட்டி வளர்ப்புக்கு மோஸ்ட்லி அதிக விவசாயிகள் ஆர்வம் காட்டுறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா, ஒரு கறவையை சாராம நான் வந்து ஒரு தொழில் ரீதியா எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லப்பா, நான் கன்றுக்குட்டி வளர்த்து தான் சேல் பண்ண போறேன். குட்டி வளர்ப்புக்கு ஆர்வம் காட்டுற விவசாயிங்க அதிகமா என்ன பர்பஸ்னா, இப்ப என்னால கறவையை கறந்து ஊத்த முடியாது, நான் மாடுகளை செனை பண்ணி விற்க போறேன் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வளர்ப்பு கன்றுக்குட்டிகள் கரெக்டா இருக்கும். நீங்க கன்றுக்குட்டிகளை வாங்கும் போது ஒரு 20,000 25,000 பட்ஜெட்ல வாங்கினீங்கன்னா நீங்க கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நாள் வளர்த்தி அதுக்கு சென ஊசி போட்டு செனை பண்ணி விற்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 ஒரு 60,000க்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல லாபம் பார்த்துக்கலாம். கன்று வளர்ப்புல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாமளுமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பண்ணையில பிறகுற கன்றுக்குட்டிகளே பாத்தீங்கன்னா நம்ம வளர்த்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இங்க ஃபுல்லா அது மாதிரி வளர்ப்பு கன்றுக்குட்டிகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையவே இருக்கு. இதுல ஆவரேஜா பாத்தீங்கன்னா நீங்க அந்த கன்றுக்குட்டிலாம் வாங்கினா ஒரு 20,000 25,000க்குள்ள பாத்தீங்கன்னா ஓரளவு வாங்கிக்கலாம். ஆனா அந்த HF மட்டும் ஒரு 30,000 அந்த ரேஞ்சுக்கு. அப்புறம் அந்த கன்றுக்குட்டியை காட்டுங்க. இப்ப நீங்க உங்க பின்னாடி பாக்குறீங்க பாத்தீங்களா HF, அது பாத்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 போகும் ப்ரோ. அது இந்த கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா போகும். ஒரு அப்புறம் தோராயமா சொல்றேன், ஏன்னா இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே 25 ரூபாய்க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டுகுட்டியை பார்த்து வாங்கிக்கலாம். பல்கா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஜெர்சியா இருந்தாலும் சரி HF இருந்தாலும் சரி ஒரு பண்ணை முறைக்கு உகந்ததா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டியில பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம இங்கிருந்து வாங்கிட்டு போய் ஒரு வாட்டி பூச்சி மாத்திரை போட்டு நீங்க ஒரு 6 மாசம் அந்த ரேஞ்ச் வளர்த்தி சேல் பண்ணிக்கலாம். 50,000 ரூபா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அழகா 5 கன்றுக்குட்டி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். HF ஜெர்சி சினை கன்றுக்குட்டிகள் கிடாரி கன்றுகளை வாங்கி நீங்க வளர்த்தி பண்ணை முறையில விற்பனை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் முத்துநாயக்கம்பட்டி பெருமாள் கோயில் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா தாராளமா வாங்கி கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்சி கன்றுக்குட்டிகளுக்கு அதிக அளவுல ஆர்வம் இருக்கு. ஜெர்சி மாடுகளை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஏரியா ஃபேட்டஸ்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாட்டோட தரம், நோய் மேலாண்மை, அதிகமா நோய் தாக்குதல் இருக்காத ஒரு மாடுனா ஜெர்சி மாடு தான். மோஸ்ட்லி இந்த சந்தையில பாத்தீங்கன்னா ஜெர்சி அதிக அளவுல காணப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பண்ணையில பொதுவாவே ஒரு மாட்டுக்கு நீங்க வாங்கணும்னு வந்தீங்கன்னாவே ஒரு கன்றுக்குட்டி இந்த அதிகபட்ச உங்களுக்கு 20,000 ரூபாய் ஒரு மாட்டை போட்டு வாங்கிட்டு போய் அதை 70,000 ரூபாய்க்கு சேல் பண்ணணுமா? எப்படிடா 20,000 ரூபாய்க்கு வாங்குற மாடை 70,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, கன்றுக்குட்டி வளர்ப்புல பாத்தீங்கன்னா இது சாத்தியமா இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க இந்த சரௌண்டிங்ல சேலம் ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கிற இடத்த சொல்லிடுறேன். சேலம் மாவட்டம் முத்துநாயக்கம்பட்டி பெருமாள் கோயில் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா கிடேரி கன்றுக்குட்டிகள் பாத்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கு. அதிகபட்ச விலை கேட்ட விலைக்கு பாத்தீங்கன்னா 25,000 சொல்றாங்க. நீங்க அந்த 25,000க்கு வாங்கும் போது நீங்க வாங்கிட்டு போய் அதை ஒரு 6 மாசம் 7 மாசம் வளர்த்தி அதுக்கு மேல அது கரெக்டான பூச்சி மாத்திரை அதெல்லாம் கொடுத்து நீங்க அது சென ஊசி போட்டு அதுக்கு மேல ஒரு 9 மாசம் வச்சு நீங்க சேல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில லாபம் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு உண்மையா சொன்னா அதிக அளவுல லாஸ் ஆகாம பால் ஊத்துறவங்க கூட ஒரு மாடுக்கு சென பிடிக்கல இந்த மாதிரி பிரச்சனை லாஸ் ஆகலாம். ஆனா கிடேரி கன்று வளர்ப்புல அதிகமா லாஸ் ஏற்படாது. சரியான நேரத்துல பருவத்தை பார்த்து ப்ராப்பரான பூச்சி மருந்துல எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சென ஊசி போட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாவே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இப்ப இருக்கிற நிலவரத்துல சேல் பண்ணலாம். ஏன்னா நீங்க ஒரு நல்ல மாடை வளர்த்தீங்கன்னா அதே உங்க பண்ணைக்கு மாடுகளை நீங்க ஆளாக்கணும்னா இது மாதிரி கிடேரி கன்றுகளை எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வெளியில இருந்து 70,000 80,000 ரூபாய் போட்டு ஒரு கன்றுக்குட்டி ஒரு மாட்டை வாங்குற தேவை ஏற்படாது. அதிக அளவுல நீங்க லாபம் ஈட்டக்கூடிய விஷயம்னா கன்று வளர்ப்புல இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 25,000 வரைக்கும் கன்றுக்குட்டிகளுக்கு இந்த பதிவு பயன்படும் வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கன்றுக்குட்டி வளர்ப்புல உங்களுக்கு எதனா புதிய விஷயங்கள் தெரிஞ்சாலோ இல்ல நான் எதனா சொல்ல தவிர இருந்தாலோ மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.